இந்த எபிசோட்ல நம்ம 2025ஆம் ஆண்டு துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அஷ்டம சனி கடகத்தை வச்சு செய்யுது. 7.5 சனி மகரம் கும்பம் மீனத்தை வச்சு செய்யுது. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நாங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்கள் ஒருத்தரும் கேட்கறது புரியுதுங்க. ஒன்றுமே இல்லைங்க, குரு பகவான் உங்களோட 8ஆம் இடத்துல இருந்தது தாங்க இவ்வளவுக்கான காரணங்க. 8ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையா கொடுத்தாரு. ஆஃபீஸில் வேலை போச்சு நிறைய பேருக்கு. உங்களோட மேனேஜர் உங்களை போட்டு போஸ்ட் பண்ணாங்க, அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க, வீட்டில் ஃப்ரெண்ட்ஸில் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு உங்கள் தகுதிக்கான வேல்யூ எங்கேயுமே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாருமே உங்களை ஒரு மாதிரியாக தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. உங்கள் தூக்கம் கெட்டு போச்சு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்கு, டோட்டலாக மென்டலாக டிப்ரெஸ்டாக இருந்த நம்ம துலா ராசி நேயருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது பற்றி முன்னாடி துலா ராசியோட கேரக்டர் தெரியும். துலா ராசி அப்படின்னாலே ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்க. தனக்கு ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு தான் கூட இருக்கிறவங்களையும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஒருத்தரை ஆரம்பத்திலே நம்ம அவங்கள பர்ஃபெக்டாக ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்புவாங்க. ஒருத்தரோட பழக ஆரம்பித்தா க்ளீனாக அவங்கள ரிசர்ச் பண்ணிட்டு தான் பழக ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஈஸியாக எல்லாருமே எடை போடக்கூடியவங்க துளாராசிக்காரங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அந்த விஷயத்த உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபுடிங்க, எங்கே போனீங்கனாலும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஃபுட்டை ரசித்து சுவைச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. ஒரு சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் அந்த கடையில் போய் சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் அங்கே போய் அதை ரசித்து சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடியவங்க துளாராசிக்காரங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்க, நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. இந்த ட்ரெக்கிங் போகிறது, இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கிஃப்ட் கொடுக்கறது, தான் லவ் பண்ணுறவங்களுக்கு, தனக்கு பிடிச்சவங்களுக்கு திடீர்னு இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது துளாராசிக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவன் துளாராசியை காதலிக்கிற யாராக இருந்தாலும், கணவன் ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலும் இந்த கிஃப்ட்டை அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு பிடிச்சவங்களுக்காக தான் உசிரையை கொடுக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடியவங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாம் துளாராசிக்காரங்களை. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப க்ளீனாக நீட்டாக தன்னை சுற்றி இருக்கிற இடம் அப்படி இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஒரு செட் பண்ணி வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி தான் கூட இருக்கிறவங்களும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மெயினாக அதில் மாட்ட போகிறது யாருன்னா அவங்களோட ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, குழந்தைங்க, இவங்க தான். ஸோ இவங்க அந்த மாதிரி தான் சொன்னதை பண்ணாமல் வாழறாங்க அப்படின்னா அவங்க அட்டெண்டன்சிக்கு அவங்க எப்படியாவது புஷ் பண்ணி அழுதாவது அவங்க தான் நினைக்கிற மாதிரி அவங்கள மாற்றணும்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்க. இந்த 2025 உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அதான் அதில் பார்க்க போகிறோம். 2025 உங்களுக்கு மெயினாக 4 கிரகங்களோட பயிற்சி இருக்குங்க. ஒன்று ராகு, கேது, குரு, சனிங்க. இந்த 4 பேரோட பயிற்சிங்க. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. குரு உங்களோட 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ராகு உங்களோட 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கும், கேது உங்களோட 12ஆம் இடத்துலேருந்தும் 11ஆம் இடத்துக்கு மாறுறாங்க. இவங்க அந்த மாறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது? மெயினாக சனி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் மாறுறாங்க. 6ஆம் இடம்ங்கிறது என்னங்க? எதி ருண ரோக சத்ருஸ்தானங்க. உங்களோட கடன் அழிய போகுது. உங்களோட எதிரி மெயினாக ஆஃபீஸில் உங்களை போட்டு கொடுத்து உங்களோட லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ண உங்களோட எதிரிகள்லாம் அழிய போகிறாங்க. நிறைய பேருக்கு அதனால் வேலையே கூட போயிருக்கும். அந்த மாதிரியான எதிரிகள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அழிய போகிறாங்க. கடன், நீங்க வாங்கி வச்ச கடனை எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள அடைச்சிருவீங்க. அதுக்கு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உடம்பு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2025ல சால்வ் ஆக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட அங்கே சனி உங்களோட 8ஆம் இடத்தை வேற பார்க்குறேன். 8ஆம் இடம்ங்கிறது உங்களோட இதே மாதிரியான பிரச்சனைகள்லாம், பெரிய பெரிய ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சனி கண்டிப்பாக அழிக்க போகிறாரு. அங்கேருந்து உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இந்த 2024 ஃபுல்லாக அவதிப்பட்டு இருந்தீங்க. ஸோ அதை சனி அழிக்க போகிறாருன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 3ஆம் இடம்ங்கிறது உங்களோட சகோதர ஸ்தானத்தோட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆக போகுது. நிறைய பேர் சகோதரர் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, இளைய சகோதரத்தில் இருந்தீங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன மன சஞ்சரவு சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக நிறைய பேர் சண்டையோட தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதை சனி சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல ஜாஸ்தி. ஏன்னா சனி உங்களுக்கு யோகாதிபதி அப்படிங்கிற ரீசனை வச்சு நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 9ஆம் இடம் ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவோம். லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, நீங்கள் பட்ட அவமானங்கள், அசிங்கம், வேலை போனது, ஃபினான்ஷியலாக ஸ்டக் ஆனது, வீட்டில் அசிங்கப்பட்டது, உங்கள் தூக்கம் கெட்டு போனது, ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரி உங்களை போட்டு காலில் போட்டு மிதித்தது, ஏண்டா வாழ்கிறோன்னு நீங்கள் நினச்சது அத்தனையுமே குரு சுக்கு நூறாக உடைக்க போகிறாருங்க. உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு உங்களோட தன்னோட 5ஆம் பார்வையை உங்களோட நேரம் உங்கள் ராசியை பார்க்குறாரு. குருக்கு பார்வைக்கு என்றைக்குமே பலன் பயங்கர ஜாஸ்திங்க. உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட இத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆக போகுதுங்க. உங்களுக்கு புது மனசு, புது
வாழ்க்கை, புது உலகத்தை நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அங்கேருந்து குரு தன்னோட நேர் 7ஆம் பார்வையாக உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது உங்கள் முயற்சி, வெற்றி, வீரியஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்கும்போது அத்தனையுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களோட இளைய சகோதரத்தை இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக போகுது. அவங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து குரு நேர தன்னோட 9ஆம் வரை உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைங்க, அதாவது உங்களோட குழந்தை சம்மந்தப்பட்ட உங்களோட மன அழுத்தம், குழந்தைங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி படிக்க மாட்டேங்கிறாங்களே, வீடியோ கேமில் இருக்காங்களே, தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்களே, குழந்தை கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி உங்கள் உள்ளக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் ராகு பகவான் கொடுத்துட்டு இருக்கிற அத்தனையுமே குரு வந்து தான் பார்வையால் கம்மி பண்ண போகிறாருங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க எல்லாருமே நல்ல நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க. நீங்களாக தேவையில்லாமல் போட்டு நிறையா விஷயங்களை அழுத்தி உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் துர்க்கையை தான் கையில் பிடிக்கணுங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்க்கை, அங்கே போய் நீங்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் சாயங்காலம் 4:30 6 அந்த டயத்தில் போய் ஒரு எலுமிச்சை பழத்தில் விளக்கு மாலை விளக்கு போடலாம், இல்லைன்னா மாலை போட்டு கும்பிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து பட்டீஸ்வரம் துர்க்கையை நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். இது எதுவுமே இல்லை, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயில் எடுத்து அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கையை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் போய் எலுமிச்சம்பழத்தால் விளக்கு போட்டோ இல்லை எலுமிச்சம்பழம் மாலை அனுபவித்தோ நீங்கள் அதை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை உங்களோட 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாருங்க. 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு. ஸோ அப்போ அதை வந்து சந்திரன் 10ஆம் அதிபதி தன்னோட 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க, வருஷ ஆரம்பத்திலேயே பார்க்குறாருங்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வேலையில் அத்தனையுமே ஸ்மூத்தாக முடிய போகுதுங்க. மெயினாக வந்து குரு அதுக்கான வேலையை உங்களுக்கு பத்திரமா பார்த்து கொடுத்துருவாரு. வேலையில் ப்ரமோஷன் உண்டு, மேலதிகாரிகளோட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அத்தனை சால்வ் ஆகும். வேறு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதுவும் நல்ல ப்ரமோஷனில் நல்ல பணத்தோட. இப்போ நீங்கள் வாங்குற சம்பளத்தோட ஒரு 30 to 40% எக்ஸ்ட்ரா மணியோட நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்க மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு மணி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை கண்டிப்பாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது, இல்லைன்னா புது வேலை கண்டிப்பாக உண்டு. இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிங்க நீங்கள் சொன்ன பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க, நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் எல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. இத்தனை நாளாக அதை புரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படிங்கிற லெவலில் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா துளாராசிக்காரங்க பயங்கர புத்திசாலியான விஷயங்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அணுகக்கூடியவங்க. ஒரு சின்ன விஷயத்தை ஸ்பார்க் கையில் கொடுத்தீங்கன்னா கூட போதும், அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவங்க. உண்மையிலேயே துளாராசிக்காரங்க ஒரு புத்திசாலியான பர்சனாலிட்டிங்க. அவங்களோட வேலையில் அவங்களோட அணுகுமுறை வந்து ரொம்ப அத்தனை பேருமே ஆச்சரியப்பட வைக்க மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிங்க. ரொம்ப விழுந்து விழுந்து வேலை பார்க்கக்கூடியவங்க. அந்த மாதிரி இருக்க துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வேலை, பணம், ப்ரமோஷன் இந்த விஷயத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது. மனநிறைவான ஒன்று தான் உங்களுக்கு அது கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா திரும்ப 7ஆம் அதிபதி வந்து 10ல் போய் நீச்சமாக தான் இருக்கிறாரு. வேலையினால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து வேலைன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கும் கணவருக்கும் சிறு சிறு மனத்தாபம் தான் வரலாம். அது ஒன்றும் பெரிய லெவலில் பாதிக்காது. குடும்பத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் போய் 10ல் நீச்சம் போகிறாங்க. வேலைக்காக குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதோ, குடும்பத்தை பார்க்க முடியாமல் போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். மெயினாக துளாராசிக்காரர் வந்து சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 பேர் எடுத்திங்கன்னா சித்திரக்காரங்க வந்து நிறையா பேசக்கூடியவங்க, நிறையா விஷயங்களை வந்து பேசுவாங்க. அடுத்தவங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசக்கூடியவங்க. இவங்க பேச்சை வந்து குறைச்சிக்கிட்டாங்களே இவங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கர புத்திசாலிங்க. எல்லா வேலையும் தான் இழுத்து போட்டுக்கிட்டு அடுத்தவங்கள வேலை கூட இருக்கிறவங்க அவங்க இவங்க வேலை எல்லாத்தையும் தான் இழுத்து போட்டு வேலை செய்வாங்க. அந்த வேலையை முடிக்காமல் எங்கள் வெளியே வரமாட்டாங்க. ரொம்ப அதாவது வேலையை மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையை எடுத்து பார்த்துக்கிட்டு, தூக்கத்தையும் எடுத்துக்கிட்டு, தான் வேலை மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட வேலையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு, எல்லா விஷயத்தையும் குழந்தையோட படிப்பு அது இது லொட்டுன்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு பண்ணக்கூடிய துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களோட பிரச்சனைனா இவங்களும் நிறையா பேசுவாங்க. ஆனால் இவங்க என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்க இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு சம்மந்தமே படாத ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இது கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஸோ அவங்களால வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு எப்படா காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறது, நம்ம இவ்வளோ ஃபோர்ஸில் இருக்கோம், இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஓடிட்டு இருக்கோம், போய் இதெல்லாம் இந்த டாப்பிக்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு சின்ன அவங்கள மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் விசாக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிறைய பேசக்கூடிய விஷயங்களை குறைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால கடன் கண்டிப்பாக அழிய போகுது. 6ஆம் அதிபதி போய் 9ல் இருக்கிற 9ஆம் இடம் கண்டிப்பாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் கேட்குறீங்க அங்கெல்லாம் வந்து கடன் கிடைக்கும். அதுவும் நல்ல கடனாக கிடைக்கும், அடைக்கக்கூடிய கடனாக கிடைக்கும். ஸோ அதனால் கடனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம், இடம் வீடு வண்டி வாகனம் சுகம் அந்த இடத்த வந்து அந்த 4ஆம் அதிபதி அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கான லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 4ஆம் அதிபதி போய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக வந்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாங்கக்கூடிய கடனை வந்து கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து சாரி குரு பகவான் அந்த கடனை வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அடைச்சு கொடுக்கறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உண்டு. கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு 2024 நீங்கள் ஃபேஸ் பண்ண எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது வந்து 40% பலன் தாங்க. உங்களோட ஜாதக கட்டத்தில் தசாபுக்தி முதல்ல நல்லா இருக்கணும். தசாபுக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். தசாபுக்தியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கான பரிகாரங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். மணியெல்லாம் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க நியர்பை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நேரத்தையும் முதலத்துக்கு காத்துட்டு இருக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கை, ஜாக்பாட், சந்தோஷம், என்ஜாய்மெண்ட், இதுதான் துலாத்தோட 2025. ஸோ என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச்.